நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். அறிவியல் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்தாலும் கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ அற்புதங்கள் நம்மளுடைய பூமியில் இருக்குது. பூமியிலேயே அப்படின்னா விண்வெளியில் இந்த மொத்த பிரபஞ்சத்தில் நம்ம சேர முடியாத அணுக முடியாத தூரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த வகையில் நம்மளுடைய சோலார் சிஸ்டம், அதாவது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பற்றியான ஆராய்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுருக்கிற ஒரு விஷயம். இப்போ செவ்வாய் கிரகத்தில் தான் அதிகப்படியான ஆராய்ச்சிகளை ஒவ்வொரு நாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்திய கண்டுபிடிப்பு, மிக முக்கியமான கண்டுபிடிப்பு என்னென்னா, செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிப்பு தான். இந்த கண்டுபிடிப்பை செஞ்சுருக்கிறது நாசா, அதாவது அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தான் இதை செஞ்சுருக்காங்க. அவங்க 2018ஆம் ஆண்டு நாசாலிருந்து மார்ஸ் இன்சைட் லேண்டர் அப்படின்னு ஒரு லேண்டரை அங்கே அனுப்புகிறாங்க. அதாவது இந்த விண்கலம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலவியல் தன்மை, நீரினுடைய ஆதாரம், இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்காக அங்கே அனுப்பப்பட்ட ஒரு விஷயம். இந்த இன்சைட் லேண்டர் தான் இப்போ இந்த ஒரு அதிசய தகவலை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நீர் மேலே இருக்கா அப்படின்னா கிடையாது. செவ்வாயினுடைய நிலப்பரப்பிற்கு கீழே 10லிருந்து 20 கிலோமீட்டரில் நீர் இருப்பதற்கான ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்திருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்கலனில் நிலநடுக்க மானி அப்படிங்கிறது இருந்தது. இந்த நிலநடுக்க மானி அப்படிங்கிறது சீஸ்மோமீட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நிலநடுக்கம் நடந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான டிவைஸ் தான் நிலநடுக்க மானி. அந்த வகையில் அந்த சீஸ்மோமீட்டர் அந்த விண்கலனில் இருந்தது. அந்த சீஸ்மோமீட்டரில் இருக்கக்கூடிய சீஸ்மிக் சிக்னல்ஸ், அதாவது நிலநடுக்கவியல் தரவுகள், இதெல்லாம் வச்சு தான் அங்கே தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாகவே இந்த சீஸ்மிக் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்னல் ட்ராவல் ஆகிற டைமை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018லிருந்து 22 வரைக்குமான டைமில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துருவங்களில் ஏற்கனவே அங்கே உறைந்த நீர் இருக்குது, வளிமண்டலத்தில் ஈரப்பதம் இருக்குது. இந்த 2 விஷயமும் நம்ம ஏற்கனவே செவ்வாய் கிரகத்தை பற்றி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது. ஆனாலும் கூட அதற்கான ஒரு உறுதியான ஆதாரமாக இப்போ கிடைச்சிருக்கிறது தான் இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள். 2022லிருந்து 24 வரைக்கும் அந்த லேண்டர் வெறும் இந்த நிலநடுக்கம் நடந்ததற்கான தரவுகளை சேகரிக்கிற பணியில் மட்டும் இருந்தது. அப்போ 1319 நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. சரி, இந்த நிலநடுக்கத்தை வச்சு எப்படி தண்ணீர் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில அதிர்வுகள் இருக்கு இல்லையா, அதனுடைய வேகத்தை வச்சு அதை ஆய்வு செய்வாங்க. அதாவது ஒவ்வொரு பொருள்லையும் அந்த வேகமான அந்த அதிர்வுகள் வேற வேற வேகத்தில் பயணிக்கும். நீர் இருந்தால் ஒரு வேகத்திலையும், நிலம் இருந்தால் ஒரு வேகத்திலையும், பாறையில் ஒரு வேகத்திலையும் பயணிக்கும். அப்படி செய்த ஆய்வில் தான் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க இது நீர் ஆதாரம் இருக்குது அப்படின்னு. நாசாவில் ஏற்கனவே தண்ணீர் இருந்ததற்கான தடயங்கள் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கு. அங்கே போன ரோவர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 3 பில்லியன் ஆண்டுகளாக பாலைவனமாக இருக்கக்கூடிய இடம் தான் செவ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதற்கு முன்னாடி அங்கே இருந்த தண்ணீரெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அறிவியல் உலகத்தில் இருந்தது. அந்த கேள்விக்கான விடை தான் இப்போ கிடச்சிருக்கு. அந்த விடை என்னன்னா, அந்த மொத்த தண்ணியும் பாதி அட்மாஸ்பியருக்கு போயிருச்சு. அதாவது வளிமண்டலத்தில் ஆவியாக போயிட்டாலும் மீதி எல்லாமே நிலத்துக்கு அடியில் இருக்குது. இது ஒரே இடத்துல இருந்து ஆராய்ச்சி செஞ்சு இந்த இடத்துல இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு இந்த ரோவர் கண்டுபிடிச்சிருக்கு, லேண்டர். ஆனாலும் இந்த அந்த மார்ஸ்னுடைய செவ்வாய் கிரகம் முழுக்கவுமே ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும், இன்னும் அதிக அளவில் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தண்ணியை பயன்படுத்த முடியுமா, இது எவல்யூஷனுக்கு பயன்படுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதற்கான பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்க தண்ணியை யார் நினச்சாலும் அவ்வளவு தூரம் ட்ரில் பண்ணி எடுத்து வெளியில் கொண்டு வர முடியாது. அதனால் மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு உகந்த கிரகமாக இந்த விஷயம் செவ்வாயை இன்னும் மாற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் கண்டுபிடிப்புகளில் இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு கட்டத்தை தொட்டிருக்கும். ஆனால் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் வேற என்ன அறிவியல் வளர்ச்சி வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். This is News 18 and Jennifer signing off. Thank you.